ஸோ குரூப் 2 எக்ஸாம் இன்றைக்கி எழுதிட்டோம். ஸோ தமிழ் கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது, ஸோ ஆஃப்டர் குரூப் 4 எக்ஸாமுக்கு அடுத்து ஸோ தமிழ் எப்படிங்கிறது குரூப் 2 எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ குரூப் 4 அதே பேட்டர்னில் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் கூற்று. ஸோ அதில் இருந்த மாதிரியே கூற்று காரணம் அதிகமாக இருந்தது, மேட்சிட்டு. ஸோ அதிகமான நேரத்தை நமக்கு தமிழ் எடுத்துக்கிற மாதிரியான கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. கூற்று ஏது யாது எனும் சொற்கள் சுட்டு சொற்கள் ஆகும். ஸோ ஏது யாது அப்படிங்கிறது சுட்டு சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. ஏ யா அப்படிங்கிறது வினா எழுத்துக்கள் தான். ஸோ அது சுட்டு சொற்களா அப்படின்னா சுட்டு சொற்கள் கிடையாது. ஏது யாது அப்படிங்கிறது வினா சொற்கள். ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. ஸோ ஏ யா அப்படிங்கிறது சுட்டெழுத்துகள் இல்லை, வினா எழுத்துகள். ஸோ அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. கூற்று தவறு, காரணம் தவறு. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான பதில். கூற்று தவறு, காரணம் தவறு. சில இடங்களில் பார்க்குறதுக்கு நமக்கு எளிமையான வினாக்களாக இருந்தாலும் ஸோ அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், ஒரு சில வினாக்களில் நிறைய நுணுக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருந்தது. இலக்கண அடிப்படையில் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் நுணுக்கங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ அது நாய், அது நாய் சொற்கள் அதற்குரிய இலக்கணத்தை பொறுத்துக. ஸோ அது நாய் அப்படிங்கிறது அக்ரிணை, அக்ரிணையில் ஒருமையை குறிப்பிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அது நாய், அக்ரிணை ஒருமை. அவர் அவர்கள் என்பது ஸோ இது பன்மை, உயர்திணையில் பன்மையை குறிப்பிடும், உயர்திணை பன்மை. அவை நாய்கள் என்பது அக்ரிணை பன்மை. ஸோ அப்போ 3 4 1 தங்கை என்பது உயர்திணை பெண்பால் ஒருமை. 3 4 1 2. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான பதில். 3 4 1 2. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயிலத் தொடங்குகிறோம். கற்கிற கட்டாயம் வரும்போது ஸோ இது நமக்கு கொஷினாக கேட்டிருந்தாங்க. புறத்தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம் முன்பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. ஸோ அப்போ அகத்தேவைகளுக்கான நூல்கள் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு கொஷினாக இருந்தது. மனிதன் இரு கால்களை ஊன்றி நடக்க பழகியதில் இருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஸோ அப்படி நடைப்பயிற்சியை புறநடை அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்று. ஸோ அப்போ காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்று இளமையில் தொடங்கிய கல்வின்னு சொல்லக்கூடிய அகநடை பயிற்சி. இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கலையாக, இளமையாகவே இருக்க உதவக்கூடிய கலை அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி. ஸோ அப்போ இதை வச்சு தான் நமக்கு இந்த பத்தியிலேருந்து வினாக்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ உள்ள தேவைகளுக்கு நம் முன் இருப்பவை எவை. ஸோ உள்ள தேவைங்கிறதா இங்கே அகத்தேவைன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா அறநூல்கள். ஸோ உள்ள தேவைகளுக்கு நம் முன் இருப்பவை சரியான பதில் என்ன அப்படின்னா அறநூல்கள். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் சி. இளமையாக இருக்க உதவும் கலை எது. ஸோ இளமையாக இருக்க உதவும் கலை எது அப்படின்னா இளமையில் நடை ஒன்று தான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று, அது புறநடை. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அகநடை பயிற்சி, புறநடை பயிற்சி, மருத்துவம், கல்வி. ஸோ இளமையாக இருக்க உதவக்கூடிய கலை நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வி. ஸோ பத்தியில் கடைசியாக இருக்குது. மருத்துவர்கள் வலியுறுத்தக்கூடிய பயிற்சிகளில் முதன்மையானது புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது. ஸோ வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ஸோ புறத்தேவைகள். வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டியது இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்று. ஸோ அப்போ அகநடை பயிற்சின்னு சொல்லக்கூடிய கல்வி கற்றல் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய பயிற்சி. ஸோ அப்போ அதுக்கு பதில் அகநடை பயிற்சி. கற்க வேண்டும் என்ற அவசியம் வரும்போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னா இளமையாக. ஸோ இளமையாகங்கிறது இது எல்லாமே பத்திலே நமக்கு பதில் இருக்கு. மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. ஸோ இதுக்கு தொடர்புடைய பழமொழி எது அப்படின்னா நொறுங்க தின்றால் 100 வயது. நொறுங்க தின்றால் 100 வயது. ஸோ இந்த பழமொழியும் அதோட பொருந்தக்கூடிய பழமொழியாக நமக்கு அமையலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மீதூன் விரும்பேல் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக உண்ணக்கூடாது, உண்வதை விரும்பக்கூடாது. ஸோ அப்படி உண்டால் நோய் பெருகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதோட பொருந்துறமா இதுவும் வரலாம். ஸோ ஆப்ஷன் டியில் அந்த நொறுங்க தின்றால் 100 வயது இந்த ரெண்டுமே நமக்கு அந்த
உணவு பழக்க வழக்கத்தோட தொடர்புடைய பழமொழிகள் தான். ஸோ அதை நமக்கு எது ஆன்சர் கீயாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் எனும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிக. ஸோ அது நேரடியாகவே நமக்கு தெரியுது எந்த துறையை சார்ந்தது அப்படின்னா இயற்கை வளங்கள் துறை. ஸோ அதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. உதகை என்ற மறு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. ஸோ உதகை அப்படிங்கிற மறு சொல்லினுடைய ஊர் பெயர் என்ன அப்படின்னா உதகமண்டலம். உதகமண்டலத்தை தான் உதகை அப்படின்னு சொல்லுவோம். பிழை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். ஸோ அது அஃது இது இஃதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படிங்கிற சொல் உயிரெழுத்துக்கு முன் எப்பவுமே அஃது அஃது அப்படிங்கிற சொல்ல தான் பயன்படுத்தணும். ஸோ அப்போ அந்த இடத்துல அஃது அப்படிங்கிறதா சரியானது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதில். இவனுக்கு வீடு 1 டேஸ் 2 இருக்கிறது. இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதில். இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்கிறது. ஸோ எவில்டோர் எனும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கண்டறிக. இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா கெடுப்பவர், தீங்கு விளைவிப்பவர் அப்படின்னு பொருள் எவில்டோர். ஸோ அந்த எவில்ங்கிற வார்த்தையை வச்சு கூட யோசிச்சிருந்தோம்னா கரெக்டாக பதில் கொடுத்துருக்கலாம். கெடுப்பவர் அப்படிங்கிறது சரியான பதில். ஆம்னிசியன்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஸோ ஆம்னிசியன்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை, எல்லாம் அறிந்த நிலை அப்படிங்கிறது அதற்கு இணையான தமிழ் சொல். மறு ஆய்வு என்பதை ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைப்பர். மறு ஆய்வு. ஸோ மறு ஆய்வு அப்படிங்கிறது ரிவ்யூ பெட்டிஷன். மறு ஆய்வு மனு, மறு ஆய்வு மனு. ஸோ மனுனா பெட்டிஷன் அப்படின்னு தெரியும். ஸோ மறு ஆய்வு மனு அப்படிங்கிறது ரிவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிறது அதுக்கு சரியான பதில். ரிவ்யூ பெட்டிஷன். பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. ஸோ அக்ரிணை பன்மைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிணை அவள் அல்லல். ஸோ அவள் அப்படிங்கிறது அக்ரிணை அல்ல. மரம் அன்று. ஸோ மரம்ங்கிறது அக்ரிணை ஒருமை. அவை அல்ல. ஸோ அப்போ அக்ரிணை பன்மை எது அப்படின்னா அவை அப்படிங்கிறதா அக்ரிணையில் பன்மையை குறிப்பிடக்கூடிய சொல். ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா சரியான பதில். சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தது, பறவைகள் பறந்தது, மரம் வளர்ந்தன, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. ஸோ மாடுகள் மேய்ந்தது, மாடுகள் அப்படிங்கிறது பன்மை, மேய்ந்தனன் இருக்கணும் தவறு. பறவைகளும் பன்மை, பறந்தனன் இருக்கணும் தவறு. மரம் வளர்ந்தன, மரம் ஒருமை, வளர்ந்ததுன்னு இருக்கணும், அந்த தொடரும் தவறு. செடி கொடிகள் பன்மை, பன்மைக்கான வினைமுற்று பயன்படுத்தியிருக்காங்க. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான பதில். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆடு வந்தால், மகடு வந்தான், மகடு வந்தால், சாத்தி வந்தான். ஸோ இதில் பிழையற்ற தொடர் இது. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆடு வந்தால். ஸோ ஆடு அப்படிங்கிறது ஆணை குறிப்பிடக்கூடிய சொல். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்தான் அப்படின்னு இருந்தால் தான் அது சரியானது. அப்போ அது தவறானது. மகடு வந்தான், மகடுனா பெண்ணை குறிப்பிடக்கூடிய சொல். வந்தான் இருக்கு, வந்தாள் அப்படின்னு இருந்தால் சரி. ஸோ அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறதான் சரியான தொடர். இங்கே ஆண்பால் பெயரும் பெண்பால் பெயரும் சொல்ல வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. பின்வரக்கூடிய வினைமுற்று ஆண்பாலாக இருந்தால் ஆண்பால் இருக்கணும், பெண்பாலாக இருந்தால் பெண்பால் இருக்கணும். ஸோ அப்போ மகடு வந்தால் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். 18வதுக்கு ஆப்ஷன் சிங்கிறது சரியான பதில். இளஞ்சி என்ற சொல் மொழி சொல் என்று கண்டறிக. ஸோ இளஞ்சி நமக்கு பள்ளி பாட புத்தகத்திலே இருக்குது. ஸோ அது என்ன மொழிச்சொல் அப்படின்னா தமிழ் மொழிச்சொல். இளஞ்சி அப்படிங்கிறது தமிழ் மொழிச்சொல். சுருக்க குறியீட்டு விளக்கம் உத்தமம். ஸோ உத்தமம் அப்படிங்கிறது எந்த சொல்லை குறிப்பிடுகிறதுனா உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் அப்படிங்கிறதா உத்தமங்கிற சொல்லால் குறிப்பிடுவோம். தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ இது நமக்கு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடியதுல இருந்து தான் எடுத்து கேட்டிருக்காங்க. சாவி, பொத்தான், சோப்பு, பிண்டம். ஸோ இதில் சரியான சொல் எது அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்னா பொத்தான், பட்டன்னா பொத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு இணையான தமிழ் சொல் பொத்தான். ஸோ இந்த பிண்டம் அப்படிங்கிற சொல்லும் நமக்கு இலக்கியத்தில் இருக்கும். பிண்டம்னா வரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிண்டம்னா வரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பி அப்படிங்கிறதும் நமக்கு தமிழ் சொல். பொத்தான் அப்படிங்கிறது சரியான பதிலாக இருக்கலாம். பொத்தான். ஸோ பொறுத்துக. ஸோ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்கள். ஸோ பிரேசிங்ஸ் அப்படிங்கிறது கட்டுச்சட்டங்கள். ஸோ கட்டுச்சட்டங்கள். பிரிக்கெட் அப்படின்னா கட்டி, சிமெண்ட் அப்படின்னா பைஞ்சுதை, வெநீர் அப்படின்னா மெல்லுரை. ஸோ 3, 4, 1, 2. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் ஏங்கிறது சரியான பதில். பொறுத்துக. கடற்கரை சாலை, புதுமனை புகுவிழா, உரிமை குரல், பருத்தி துணி. ஸோ இந்த இடத்துல நமக்கு
கொஷின்ல அடுத்த தொடர்ல வர வேண்டியதை முதல் தொடர்லேயே சேர்த்து கொடுத்துருக்காங்க. மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ கடற்கரை சாலை, கடற்கரை சாலை, கடற்கரையின் கண் உள்ள சாலை அப்படிங்கிற பொருளில் வரலாம். ஸோ அப்போ இடப்பொருளில் வந்தது அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையாக அமையலாம். கடற்கரையின் கண் உள்ள சாலை அல்லது கடற்கரையில் உள்ள சாலை. ஏழாம் வேற்றுமை உருபு இன், இல், மேல், கீழ், கால் இந்த மாதிரி நிறைய உருபுகள் உண்டு. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் 3. ஸோ புதுமனை புகுவிழா, புதுமனை புகுவிழா என்பது புதுமனையின் புகுவிழா. ஸோ அப்போ ஏழாம் வேற்றுமை தொகையாக அமையலாம். 3, 1. உரிமை குரல். ஸோ உரிமை குரல் என்பது உரிமைக்கான அல்லது உரிமைக்காக குரல், உரிமைக்கான குரல். அது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையாக அமையலாம். நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பருத்தி துணி என்பது பருத்தியால் ஆன துணி. ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. 3, 1, 4, 2 அப்படிங்கிறது சரியான பதில். 3, 1, 4, 2 இது கண்டிப்பாக நமக்கு ரெண்டுமே இடப்பொருளில் தான் இருக்குது. அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக அது ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. புதுமனை புகுவிழா என்பது ஏழாம் வேற்றுமை தொகையாக தான் அமையும். உரிமை குரல் என்பது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பருத்தி துணி என்பது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். ஸோ பொருள் கண்டறிக. ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் மா, மா. ஸோ மா அப்படிங்கிறது யமனை குறிப்பிடும். மா அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருந்தக்கூடியது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. மானா யமன், மா அப்படின்னா வண்டு. நகர நகர வேறுபாட்டில் பொருத்துக. நகர நகர வேறுபாட்டில் பொருத்துக. ஸோ அன்னாள், அன்னாள் அப்படிங்கிறது பெண்ணை குறிப்பிடக்கூடிய சொல். ஸோ உன்னல் அப்படின்னா நினைத்தல் அப்படின்னு பொருள். ஸோ முன்னாள் அப்படின்னா முற்காலத்தில், என்னாள்னா என்று சொல்லாள். ஸோ அப்போ 4, 3, 1, 2. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் டிங்கிறது சரியான பதில். தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. ஸோ நாட்டிக்கல் மைல். ஸோ அதோட அந்த மீட்டரே நமக்கு கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது 1852 மீட்டர். ஸோ அப்போ 3. ஸோ நாட்ரிக் ஹொரைசான். ஸோ ஹொரைசான் அப்படிங்கிறது மணல் தொடுவரை. ஸோ ஹொரைசான்ங்கிறது மணல் தொடுவரை. 3, 1. ஸோ நார்பனைஸ். ஸோ அப்போ 3, 1 பொருந்தக்கூடிய பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நார்பனைஸ் அப்படின்னா மலை புயற்காற்று. நாலட் அப்படின்னா நெப்டியூனினுடைய துணைக்கோள். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். கீழ்காணும் கலைச்சொற்களை பொறுத்துக. ஸோ இது புக்கில் இருந்தே நமக்கு கேட்டிருக்காங்க. நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். ஸோ அப்போ 4, 3, 2, 1. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் ஏங்கிறது சரியான பதில். பொறுத்துக. அடிவகைகள், தாவரங்களினுடைய அடிவகைகளை பொறுத்துக. ஸோ தட்டு, சோளத்தட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட்டு என்பது சோளத்தினுடைய அடிவகை. ஸோ களி என்பது கரும்பினுடைய அடிவகை. களை அப்படின்னா மூங்கில். அடி என்பது வேம்பு. ஸோ அப்போ 3, 4, 2, 1. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். யானையினுடைய ஒளிமரபை கண்டறிக. ஸோ யானையினுடைய ஒளிமரபு தெரியும், யானை பிளிரும். ஸோ ஆப்ஷன் பி சரியான பதில். மானின் தொகைமரபு சொல்லை கண்டறிக. ஸோ மானினுடைய தொகைமரபு என்ன அப்படின்னா மானினுடைய தொகைமரபு கூட்டம். மானினுடைய தொகைமரபு கூட்டம் அப்படிங்கிறது சரியான சொல். ஸோ இங்கே கணம்னு கொடுத்துருக்காங்க. அந்த கணம்ங்கிற சொல்ல பயன்படுத்த மாட்டோம், கூட்டம் தான் சரியான சொல். ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். ஸோ அந்த இடத்துல இங்கே மட்டும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஸோ அது பொருந்தக்கூடியது சரி. கடைப்பிடித்துன்னு வருமானா வராது, கடைபிடித்து தான். கடைப்பிடித்துனா பொருள் மாறிடும். ஸோ அப்போ வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து. ஸோ இந்த இடத்துல இது இல்லை. அப்போ இந்த தொடர் தவறு. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். ஸோ ஆப்ஷன் பி நமக்கு சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் ஒற்றுப்பிழை அற்ற தொடர். பிழையற்ற தொடர். ஸோ பிழையற்ற தொடரை தேர்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஸோ இந்த தொடர் இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குவிந்தன, குவித்தனர். ஸோ இது நமக்கு ஆப்ஷன் ஏங்கிறதே சரியான பதில். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தனர், குவித்தனர். ஸோ இது தவறு. மற்ற எந்த தொடர்களுமே பொருள் தரல. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர். ஸோ
மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. ஸோ அப்போ முகம் திரிந்து போனால் விருந்தினர்களினுடைய உள்ளம் வாடும் அப்படிங்கிறது பொருள். முகம் திரிந்து போனால் விருந்தினர்களினுடைய உள்ளம் வாடும். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். ஆப்ஷன் டி என்பது இதற்கு சரியான பதில். ஸோ அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ அசைலண்ட் அப்படின்னா தாக்குபவர், தாக்குபவர் அப்படின்ற பொருள். ஸோ அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் மட்டும் நமக்கு புத்தகத்தில் இல்லாத நிறைய கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அரேட் அப்படின்னா கத்திமுனை குன்று. ஸோ அரினேசியஸ் ராக் அப்படின்னா மணற்பாறை. அர்ஜிலேசியஸ் ராக் அப்படின்னா களிமண் பாறை. ஸோ அப்ளைட் அப்படின்னா இடையாள கிரானைட் பாறை. ஸோ அப்போ 2, 4, 1, 3. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் டிங்கிறது சரியான பதில். நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆக தமவே மாயினால் ஆற்றுனா வேண்டுவதில்லை. ஸோ பழமொழி நான் ஒரு பாடல் கொடுத்து அதில் எது இணை எழுத்து அமைந்துள்ள சொல்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெய்யெழுத்துக்களில் இணை எழுத்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா மெல்லினமை இருக்கும், மெல்லினமையை தொடர்ந்து வல்லினம் உயிர்மை எழுத்தாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இங்கே இணை எழுத்து இருக்கக்கூடிய சொற்களாக எது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ வேண்டுவது இன்னுக்கிட்ட டூங்கிற வல்லின உயிர்மை இருக்குது, இங்கே இட்டுங்கிறது. ஸோ இன்னுக்கு இனமான இட்டுங்கிற மெய்யெழுத்து இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியானது, வேண்டுவது. ஸோ உறுதி கூற்று சுட்டெழுத்துக்களை இடைச்சுட்டு என்று குறிக்கலாம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் டைம் நமக்கு குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த இடைச்சுட்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி வினா எழுத்துக்களை வச்சு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆன்சராக கொடுக்கும்போது நமக்கு கூற்று தவறுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இடைச்சுட்டுன்னு சொல்லலாமா, எதன் அடிப்படையில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நமக்கு புக்கில் இந்த டேட்டா கிடையாது. சுட்டெழுத்துக்களை இடைச்சுட்டு என்று குறிப்பிடலாம். இடைச்சுட்டுனா தன்மை முன்னிலை படர்க்கை அடிப்படையில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அது நமக்கு வரவே வராது. ஸோ இடம் அப்படின்னா சுட்டெழுத்து எங்கே மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம்னா தொடக்கத்தில் மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஸோ அப்போ இது இடைச்சுட்டுன்னு சொல்லலாமா அப்படின்னா வேறு எந்த இடத்துலையுமே சுட்டெழுத்துக்களை பயன்படுத்த மாட்டோம். சொல்லினுடைய முதலில் நின்று மட்டும்தான் ஒரு சுட்டெழுத்து ஒரு பொருளை சுட்டி காட்டும். ஸோ அப்போ அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. ஸோ அகம்புறம் அப்படிங்கிறது இடமாக கருதலாமா, அகம்புறம். ஸோ இதுக்கு ஆன்சர் ரெண்டுமே தவறு அப்படின்னு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம டிஎன்பிசி ஆன்சர் கீ வரும்போது தான் தெளிவான பதில் இதுக்கு தெரியும். சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்று குறிக்கலாம் அப்படிங்கிறது அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. ஸோ அகம்புறம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒரு சுட்டெழுத்துக்கு அடுத்து பெயர் சொல் வந்தால் அதை புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம், வெளிப்படையாக சுட்டக்கூடியது. அகம்னா சுட்டெழுத்துக்கு பின்னாடி சில எழுத்துகள் இருக்கும், எழுத்தை நீக்கினா பொருள் தராது, அதை தான் அகம்புறம் சொல்லுவோம். அது இடத்தின் அடிப்படையில் குறிப்பிடுவோமா அப்படிங்கிறது. ஸோ நம்ம அது டிஎன்பிசி ஆன்சர் கீ வரும்போது அதுக்கு சரியான பதில் தெரியும் நமக்கு. அது தவறா, இரண்டுமே தவறு அப்படின்னு இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை. ஸோ ஊ அப்படிங்கிறது என்ன சுட்டு அப்படின்னா இடைநிலை சுட்டு. ஊ அப்படிங்கிறது இடைநிலை சுட்டு. மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக. காணல் நீர், காணல் நீர் அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று. கரையேறுதல் என்பது துன்பத்தில் இருந்து மீளுதல். கை கழுவுதல் என்பது, கை கழுவுதல்னா விட்டு விடுதல், கை கழுவுதல் விட்டு விடுதல். குரங்கு பிடி என்பது உறுதியாக பற்றல். 3, 4, 1, 2. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான பதில். கடுக்காய் கொடுத்தல் எனும் மரபு தொடரின் சரியான பொருள். ஸோ இது நமக்கு பழைய சிறப்பு தமிழ் புத்தகத்தில் மரபு தொடர்கள் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கடுக்காய் கொடுத்தல் அப்படிங்கிறது, கடுக்காய் கொடுத்தல்ங்கிறது ஏமாற்றுதல் அப்படிங்கிற பொருள் தரும். ஸோ பழமொழிகள் நிறைய பார்க்கும்போதே 12th சிறப்பு தமிழ் 11th சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஓமை தொடர் மரபு தொடர் பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மரபு தொடர்லேருந்து நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடுக்காய் கொடுத்தல் அப்படிங்கிறது ஏமாற்றுதல் அப்படிங்கிற பொருள். ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளிர். இப்பாடல் வரியில் கேளிர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. ஸோ கேளிர் அப்படின்னா உறவினர் அப்படின்ட்டு பொருள், அதற்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பகைவர். கேளிர் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பகைவர். ஓரெழுத்து ஒரு மொழியை பொருத்துக. ஸோ கா என்பது பறவை, கா என்பது தராசு. இது தெளிவாக நமக்கு பொருள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சரியாக பொருத்த முடியும். ஸோ தே என்பது கொள்கை என்றும் நீ என்பது உறுதிங்கிற பொருளும் தரும். ஸோ அப்போ 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது, ஆப்ஷன் டிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். மனைக்கு விளக்கம் மடவார்
மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக. ஸோ பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரி தான் நான்மணி கடிகை. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஸோ சிறந்தன்று, நாணலில் சிறந்தன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். நமக்கு நிறைய பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. ஸோ இது எல்லாமே எந்த பாடல் வரிகள் அப்படின்னா முதுமொழி காஞ்சி நூலினுடைய பாடல் வரிகள். ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து. ஸோ சமணம் அப்படின்னாலே கொல்லாமை. ஸோ நேரடியாகவே பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள்லேருந்தே இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. சமணத்திற்குரிய அறக்கருத்து என்ன அப்படின்னா கொல்லாமை. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான பதில், கொல்லாமை. சரியான திருக்குறளை கண்டறிக. சரியான திருக்குறளை கண்டறிக. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியானது. செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. குமரன் பாடம் பயின்றான். குமரன் பாடம் பயின்றான். ஸோ பயின்றான் என்பது எழுவாயின் அடிப்படையில் வினைமுற்று இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த தொடர்கள்லாம் எழுவாயின் அடிப்படையில் இருக்கு. இங்கே தை கொண்டாட பெற்றது. ஸோ அப்போ கொண்டாட பெற்றது அப்படிங்கிறது தான் தை அப்படிங்கிற செயப்படு பொருளின் அடிப்படையில் வினைமுற்று இருக்குது. மற்ற எல்லா தொடர்களுமே எழுவாயின் அடிப்படையில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான பதில். குமணன் நடந்தான். ஸோ அப்போ நடந்தான் தன்வினை, பிறவினை, பொதுவினை, எதிர்மறை வினைன்னு கொடுத்துருக்காங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா ஏ, நடத்தல் அப்படிங்கிற செயல் செய்தது குமணன் தான். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான பதில். சொல் எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. ஸோ சொல் எனும் வேர்ச்சொல். ஸோ வினையால் அணையும் பெயரில் நிறைய பார்த்துருந்துருப்போம். வினையை குறிக்காது, வினையை செய்தவரை குறிக்கும் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே நமக்கு சொல்லிய, சொல்லுகின்ற, சொல்லா, ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் எச்சமாகும். சொல்லாமைனா எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு குழப்பத்துக்குரிய வினா தான். ஸோ லாஸ்ட் டைம் இந்த வை அப்படிங்கிற சொல்ல கொடுத்து ஏவல் வினைமுற்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வினையானையும் பெயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எச்ச சொற்களாக தான் நம்ம சொல்லுவோம். சொல்லிய இறந்த காலம், சொல்லுகின்ற நிகழ்காலம், சொல்லா சொல்னு சொன்னோன்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம், சொல்லாமைன்னு சொன்னோம் அப்படின்னா தொழிற்பெயராக தான் சொல்லுவோம். இது ஒன்று தான் பெயர் சொல்ல அமையக்கூடியது. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் நம்ம டிஎன்பிஎஸோட ஆன்சர் கீ கொடுக்கும் போது தான் இதுக்கு ரொம்ப சரியான பதில் எதுங்கிறது தெரியணும். நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளின் அடிப்படையில் இது எல்லாமே எச்சம் ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சமாக அமையும். நமக்கு பழைய சமச்சீருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் சில இடங்களில் இந்த மாதிரியான எச்ச சொற்களை கொடுத்தும் வினையானையும் பெயர் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் கூட இந்த கொஸ்டின் நமக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கு சரியான பதில் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிசி ஆன்சர் கீ வரும்போது தான் தெரியும். அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரெச்சத்தை குறிப்பிடுகிறது? ஸோ எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அறியாத எச்சச்சொல், அதை தொடர்ந்து பையன்கிற பெயர் சொல் இருக்குது. எவ்வகை பெயரெச்சம்? ஸோ இறந்த காலம், எதிர்காலம், குறிப்பு, தெரிநிலை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே காலத்தை காட்டக்கூடியதாக இருந்தது அப்படின்னா அது தெரிநிலை. அறியாத அப்படிங்கிற சொல் எந்த காலத்தையுமே காட்டாது. ஸோ அது என்ன அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். அறியாத பையன் அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். ஸோ இதில் ஒரு சில கொஷின்லாம் நமக்கு நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் பேட்சில் இந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு டேரெக்டாகவே ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த பெயரெச்சம், சில பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள்லாம் திரிபு புணர்ச்சி, திரிபு புணர்ச்சியினுடைய விதிவிலக்குகள்லாம் பார்த்துருந்தோம். அந்த விதிவிலக்குகளின் அடிப்படையிலே தொடர்ந்து 2 கொஷின்லேருந்து 3 கொஷின் கண்டினியூஸாக நமக்கு கேட்டிருந்தாங்க. சிறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகையை கண்டறிக. ஸோ சிறிய கடிதம் அப்படிங்கிறது, சிறியங்கிறது எச்சச்சொல், அதை தொடர்ந்து கடிதம்ங்கிற பெயர் சொல் இருக்கு. ஸோ அப்போ இதுவும் என்னதான் அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். தொடர்ந்து ரெண்டுமே என்னதான் அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம் தான் சரியான பதில். ஆங்கில சொல்லை கண்டறிக. அலமாரி, துட்டு, லாந்தர், உயில். லாந்தர், உயில். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ஆங்கில சொல். லாந்தர் அப்படிங்கிறது இது எல்லாமே நமக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. உயில்னா முறி, துட்டுனா பணம், அலமாரி அப்படின்னா நெடும்பேலை. ஸோ லாந்தர் அதுதான் ஆங்கில சொல். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அதுக்கு சரியான பதிலாக இருக்கலாம். ஆப்ஷன் சி. உவமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக. ஆண்டிகள் மடம் கட்டியது போல. ஸோ ஆண்டிகள் மடம் கட்டியது போல அப்படிங்கிறது உருவாகா திட்டம். ஆற்றில் கரைத்த புலி போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போல என்பது போலி. ஸோ அப்போ 4, 3, 2, 1. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். ஆப்ஷன் ஏங்கிறது சரியான பதில். நீர்மேல் எழுத்து போல என்ற உவமை தொடரின் சரியான பொருளை தேர்க. ஸோ நீர்மேல் எழுத்து போல என்பது நிலையற்ற தன்மை. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இதற்கு சரியான பதில். நிலையற்ற தன்மை. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார். செற்றார் அப்படின்னாலும் பகைவர் தான்,
ஒன்னார்னாலும் பகைவர் தான், நன்னார்னாலும் பகைவர் தான். உற்றார் அப்படின்னா உறவினரை குறிப்பிடும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருந்தா சொல். ஆப்ஷன் பிங்கிறது பொருந்தா சொல். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ எல்லாமே கா வரிசையில் தொடங்கக்கூடிய சொற்களாக இருக்குது. இரண்டாவது எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே இரு, இங்கே இல், வகரல் அகரம், வகரம் பொதுல் அகரம். ஸோ அப்போ யகர மெய்யெழுத்துக்களினுடைய வரிசை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கருவூலம், அடுத்தது களம்பூச்சு, அடுத்தது கவரிமான், அடுத்தது களத்துமேடு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியான பதில். ஆப்ஷன் சி தான் சரியான அகர வரிசை. உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலினுடைய பெயர். ஸோ உவேசாவினுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் என்ன அப்படின்னா என் சரிதம். பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. ஸோ இலக்கிய வினாக்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. திருக்குறளிலிருந்து அதிகப்படியான வினாக்கள் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அந்த 20 அதிகாரத்திலிருந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், தேசபக்தன். தேசபக்தன் அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனார் நடத்தின இதழ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தவறானது. நடத்தப்படாத இதழ் எது அப்படின்னா தேசபக்தன். கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க. ஸோ கனலினா சூரியன், நெருப்பு, பன்றி இந்த எல்லா பொருள்களையுமே தரும். கனலி என்பது கரும்பு அப்படிங்கிற பொருளை தராது. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் டி. சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடரை கண்டறிக. கிளைகள் முறிந்து விழுந்தது. ஸோ கிளைகள், ஸோ ஒருமைப்பன்மையிலே நிறைய வினாக்கள் இருந்தது. கிளைகள் என்பது பன்மை. ஸோ அப்போ அந்த பன்மையில் தான் வினைமுற்று இருக்கணும். விழுந்தன அப்படின்னு வந்தால் தான் சரி. மரம் வேகமாக வளர்ந்தன இல்லை வளர்ந்தது. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. குரங்குகள் பன்மை, தாவினன் முடிவடைஞ்சிருக்கு. அப்போ இதுதான் பிழையற்ற தொடர். யானைகள் குட்டிகளுடன் சென்றது. யானைகள் என்பது அகிரணை பன்மை, சென்றன அப்படின்னு தான் முடிவடையணும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆப்ஷன் சி. பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்கு செல்கிறான். மதுரை மாநகருக்குள் செல்கிறான். ஸோ என்ன காலம் அப்படின்னா செல்கிறான் என்பது நிகழ்காலம். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதில். ஸோ புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கக்கூடிய சொல். ஸோ நேரடியாக மான் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்காம ஸோ புல்வாய், நவ்வி, உலை இது எல்லாமே எதை தான் குறிப்பிடும் அப்படின்னா புள்ளிமான், நவ்வினாலும் மான் தான், உலைனாலும் மான் தான், எல்லாமே மானை குறிப்பிடக்கூடிய சொல் தான். அதனுடைய பெண்ணை என்ன பெயரால் குறிப்பிடுவோம் அப்படின்னா பிணை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுவோம். ஸோ கடைசியாக தொல்காப்பியத்தினுடைய மரபு பெயர்கள் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். இதெல்லாம் புல்வாய், நவ்வி, உலை இது எல்லாமே மானை குறிப்பிடக்கூடிய சொற்கள். அதனுடைய பெண்பால பிணை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுவோம். பிணை. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. ஸோ அணுகு. அணுகு அப்படின்னா விலகு அப்படின்னு பொருள். ஸோ ஐயம்னா தெளிவு, ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு, உண்மைனா பொய்மை. இப்போ 4, 1, 2, 3. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் ஏங்கிறது சரியான பதில். ஸோ எந்தை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அறிக. எந்தை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தை அப்படின்னு பொருள். ஸோ அப்போ என்னுடைய தந்தைனா நுண்ணுடைய தந்தை, நுந்தை அப்படிங்கிறது அதற்கான எதிர்ச்சொல். பிழையான தொடரை கண்டறிக. ஸோ அது எழுத்து பிழையுடைய தொடர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். ஸோ போர்க்களம்ங்கிறதும் களம் சரிதான். இங்கேயும் லகரம் சரியாக தான் இருக்குது. அப்போ இந்த தொடர் சரி. அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. ஸோ அதுவும் சரியாக தான் இருக்குது. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. ஸோ குறை குறை இந்த தொடரும் சரியாக தான் இருக்குது. பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். ஸோ அப்போ இந்த இடத்துல பெருமழையே இல்லை, மழை அப்படின்னு சிறப்பு லகரம் இருக்கணும். மலைத்து போய்விட்டனர். ஸோ இந்த இடத்துலையும் வகர்லகரம் வரணும். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது பிழையுடைய தொடர். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது பிழையான தொடர். போர்டு, அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. ஸோ நேரடியாகவே நமக்கு அது பதிலில் இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேடு எது அப்படின்னா கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. ஸோ உயிரியலில் அப்ளோமேனியா என்னும் ஆங்கில சொல்லிற்கான தமிழ் சொல்லை அறிக. ஸோ அப்படின்னா மனநோய் அப்படின்னு பொருள். மனநோய். ஸோ அந்த அறிவியல் ரீதியாக புவியியல் ரீதியாக சில சொற்கள் ஆங்கில சொற்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு கடினத்தன்மை உடையதாக இருந்தது பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு. வேர்க்கூறு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. ஸோ வேர்க்கூறு அப்படிங்கிற சொல்லுக்கு பேச்சு வழக்கு என்ன? ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ, பி இந்த ரெண்டில் எது வேணாலும் நமக்கு அமையலாம். ஸோ ஆப்ஷன் ஏ அமையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேர்க்குறு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். வேர்க்குறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல அழுத்த திருத்தமாக இக்கு பயன்படுத்துவோம்னா பயன்படுத்த மாட்டோம். வேர்க்குறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ பதிலாக இருப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா இங்கேயும் வேர்க்கூறு இங்கேயும் வேர்க்கூறு. ஸோ இந்த ரகரம் தான் மாறுது. ஸோ உச்சரிப்பில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாறுமானா மாறாது, எழுத்தினுடைய தன்மை அடிப்படையில் தான் மாறும். ஸோ ஆப்ஷன் ஏ பதிலாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன? ஸோ காகத்திற்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா புட்டம். ஸோ புட்டம் அப்படிங்கிறது காகத்திற்குரிய மற்றொரு பெயர். அன்புக்கு உரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர். ஸோ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஸோ புன்கணீர் இந்த நகரத்தை மட்டும் மாற்றி கொடுத்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாகவே வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா இந்த புன்கணீர் அப்படிங்கிறதா சரியான பதில். ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா சரியான பதில். ஸோ லாஸ்ட் டைமும் நமக்கு அந்த நீரவர் அப்படிங்கிற ஒரு சொல், ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமோட பேட்டர்னில் நிறைய கொஷின் அப்படிங்கிறத நமக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே பேட்டர்ன்லேயே நிறைய கொஷின் இருந்தது. பின்னால் வரப்போவதே முன்னரே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையவரை நீரவர்னு சொல்லுவாங்கன்ட்டு அந்த ரகரத்தை மாற்றி கொடுத்து நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இச்சங்கச்செய்விலை இயற்றிய ஆசிரியர். ஸோ இங்கே இருக்கக்கூடியதுலேயே நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். அது அவருடைய பாடல் வரி தான் நமக்கு பாடப்புத்தகத்திலே இருக்குது. ஸோ பிளாகர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க. ஸோ பிளாகர் அப்படின்னா வலைப்பதிவர். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். பிறமொழி சொல்லை தேர்ந்தெடுக்க. ஸோ அதில் பிறமொழி சொல் வாடகைனா குடிக்கூலி அப்படின்னு புத்தகத்தில் படிச்சிருப்போம். வாடகை என்பது பிறமொழி சொல். வாடகை என்பது பிறமொழி சொல். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது பதில். ஆ ஓ ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும். ஸோ ஆமாம், இது எல்லாமே வினா எழுத்துக்கள். அது வரக்கூடிய இடங்களில் வினாக்குறி இடணுங்கிறது சரி. ஏனெனில் இவை வினா சொற்கள். அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி. உறுதி கூற்றும் சரி காரணமும் சரி. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற் குறியீடு எது? ஸோ விடுகுறி உடுக்குறின்னு கொடுத்துருக்காங்க. உடுக்குறினா நட்சத்திரக்குறி. மேற்கோள் குறிக்கும் பிறைக்குறிக்கும் தொடர்பு கிடையாது. ஸோ பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படுத்தக்கூடிய நிறுத்தற் குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படுத்தக்கூடியது என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா பகர அடைப்புக்குறி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். பகர அடைப்புக்குறி பயன்படுத்துவோம். தேவநேய பாவனார் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? இது கொஞ்சம் யோசிச்சிருந்தோனாலே இந்த ஆப்ஷனை வச்சே நம்ம பதில் கொடுத்துருக்கலாம். கூட்டு கிளவிய, கிளவி அப்படின்னா சொற்கள், கூட்டு கிளவிய புனர்வாக்கியம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு வரக்கூடிய தொடர்கள். ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு வரக்கூடியது கூட்டு கிளவிய புனர்வாக்கியம். கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். ஸோ கீழ்வருவனவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்புடையவர்கள் தம் உடலும் பிறருக்கே. ஸோ திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் சரி. அன்பு உடையவர்கள் தான் தம் உடலும் பிறருக்கே என்பர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஸோ அப்போ இந்த 1, 3, 4 சரி. தவறான ஒன்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் தவறான ஒன்று. அன்றே ஒளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஸோ நன்றே தரினும் நடுவுகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். ஸோ நடுவுநிலை தவறுதலால் கிடைக்கக்கூடிய செல்வமாக இருந்தது அப்படின்னா அந்த செல்வத்தை ஏற்கக்கூடாது. நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியானது. கிளைஞரை அளக்கும் கோல். கிளைஞரை அளக்கும் கோல். ஸோ இந்த குறள் பலமுறை வகுப்பில் பார்த்துருக்கோம். கிளைஞர், கிளைஞர் அப்படின்னா சுற்றத்தார் அல்லது உறவினர் அப்படின்ற பொருள். ஸோ கிளைஞரை அளக்கும் கோல். கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். ஸோ கேடு அப்படின்னா துன்பம். நமக்கு துன்பம் வரும்போது மட்டும்தான் உண்மையான நண்பர் யார் அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான பதில். நமக்கு வரக்கூடிய துன்பம். ஸோ அதுதான் கிளைஞரை. கிளைஞர்னா சுற்றத்தார், உறவினரை அளக்கக்கூடிய கோல். பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியான பொருளை தேர்க. பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். ஸோ இப்பழமொழி வேளாண்மை சார்ந்தது. எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. பிள்ளை பெற்ற தாய்க்கும் கடுக்காய் பயன்படும். ஸோ அப்போ இந்த பழமொழி வேளாண்மை சார்ந்ததானா இல்லை மருத்துவம் சார்ந்த பழமொழி? ஸோ எரு கெட்டார், ஸோ மலச்சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுக்காய் கொடுப்பாங்க. ஸோ அப்போ பி சி சரி. பிள்ளை பெற்ற தாய்க்கும், ஸோ அதுதான் இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். அப்போ பி சி டி ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல் எது? ஸோ குழப்பம் கொடுக்கணுன்னே இந்த இடத்துல வென்றின்னு கொடுத்துருக்காங்க. வென்றி அப்படிங்கிற சொல்லும் வெற்றி அப்படிங்கிற பொருளை தான் தரும்.
ஆனால் இந்த இடத்துல இந்த 3 பொருள்களையுமே தரக்கூடிய சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ விரல்னு பெரிய ரகரம் வரக்கூடியதுக்கு தான் வெற்றி, வீரம், வலி அப்படிங்கிற 3 பொருள்களுமே உண்டு. வேணன்மை எனும் சொல். ஸோ திரிபு புணர்ச்சி அப்படிங்கிறது பல முறை நம்ம வகுப்பில் பார்த்துருக்கோம். சொற்களை பிரித்தெழுதும் போதும் சேர்த்தெழுதும் போதும். ஸோ அந்த திரிபு புணர்ச்சி ஸோ எப்போல்லாம் அந்த 4 மெய்யெழுத்துக்கள் நிலைமொழியினுடைய இறுதியில் வருகிறதோ, நிலைமொழி தனிக்குறில் ஒற்றாக இருந்து, நிலைமொழி தனிக்குறில் ஒற்றாக இருந்து வருமொழி முதல் தகரம் நகரமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல திரிபு நடக்கும். ஒருமொழி திரிபு, இருமொழி திரிபு. ஸோ இது எல்லாமே பார்த்துருப்போம். அந்த இடத்துல வேணன்மை அப்படிங்கிற சொல் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா வேல் கூட்டல் நன்மை அப்படின்னு பிரியும். ஸோ அது எப்படி புணரும்னா வேல் கூட்டல் நன்மை. ஸோ எப்போல்லாம் நிலைமொழியில் தனிக்குறில் ஒற்று இல்லாத இந்த மெய்யெழுத்து வருமொழி முதல்ல தகரம் நகரம் இருந்தால், ஸோ இந்த இல்லுங்கிற மெய்யெழுத்து இன்னுங்கிற மெய்யெழுத்தாக மாற்றம் அடையும். நிலைமொழி இறுதியில் என்ன மாற்றம் நடக்கோ வருமொழி முதலிலும் அதே மாற்றம் நடக்கும். ஸோ அப்போ வேன் கூட்டல் நன்மை. ஸோ அப்போ இந்த இடத்துல இன்னுங்கிற மெய்யெழுத்து நிலைமொழி இறுதியில் உள்ள மெய்யெழுத்து நீங்கி வே நன்மை என புணரும். ஸோ அப்போ இந்த இருமொழி திரிவினுடைய விதிவிலக்கு அப்படின்னு ஒன்று உண்டு. அதன் அடிப்படையில் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அதுக்கு சரியான பதில். வேல் கூட்டல் நன்மை வே நன்மை, வேல் கூட்டல் நன்மை வே நன்மை. ஸோ அது கூட்டல் அன்று எனும் சொல்லை சேர்த்தெழுதுக. ஸோ அது அது கூட்டல் அன்று ஈ ஐவழி எவ்வும் ஏனே உயிர் முன் வவ்வும் அந்த விதி அடிப்படையில் பார்த்தோன்னா அது ஒன்றுனும் வரலாம். ஸோ நமக்கு இந்த அதான்று அப்படிங்கிற ஒரு சொல்லும் நமக்கு இளங்குமரனார் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ அல்லது டி அப்படிங்கிறது வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அதான்று அப்படிங்கிறது கடைசி ஆப்ஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐவழி எவ்வும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உகரம் இருக்குது. ஐ இல்லை அப்படின்னா இவ்வு உருவாகும். இவ்வு கூட்டலா வான்ட்டு உருவாகி அது ஒன்றுங்கிற சொல். அதான்று அப்படிங்கிற சொல்லும் நமக்கு அது கூட்டல் அன்று அப்படின்ட்டு பிரியும். ஸோ அதுவும் நமக்கு பதிலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சேர்த்து எழுதுக உள்கூட்டல் மனம், உள்கூட்டல் மனம். ஸோ இதுவும் அந்த திரிபு புணர்ச்சியின் அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. எப்போல்லாம் இந்த இல்லுங்கிற மெய்யெழுத்து நிலைமொழியினுடைய இறுதியில் இருந்து வருமொழியினுடைய முதல் மெல்லினமாக இருந்தால், வருமொழியினுடைய முதல் மெல்லினமாக இருந்தால் இந்த இல் என்னவா மாற்றமடையும் அப்படின்னா இன்னாக மாற்றமடையும். ஸோ அப்போ உள்கூட்டல் மனம் உள்மனமான இல்லை. ஸோ அந்த கொஷின் கேட்குற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். உள்மனம் அப்படிங்கிறது அதில் சரியான பதிலான இல்லை. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய எல்லா சொற்களுமே ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு பதில் கொடுக்க முடியுங்கிற மாதிரி இந்த 3 பிரித்தெழுதுகவுமே நமக்கு இருந்தது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் பி. இடியோசை கேட்ட நாகம் போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருள். ஸோ இடியோசை கேட்ட நாகம் அப்படிங்கிறது மிரட்சி அப்படிங்கிற பொருள் தரும். நீரு பூத்த நெருப்பு போல, நீரு என்பதன் பொருள் என்ன? ஸோ நீரு அப்படின்னா சாம்பல் அப்படின்ட்டு பொருள். நீரு அப்படின்னா சாம்பல். அடவி என்ற சொல்லின் பொருள். ஸோ அடவி அப்படின்னா காடு என்று பொருள். அடவினா காடு. ஸோ பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதா குறின். ஸோ இந்த இடத்துல பரியது அப்படின்னா பெரிய அப்படின்ட்டு பொருள். கூறுங்கோட்டது ஆயினும், கூறுங்கோடு அப்படின்னா அதனுடைய கூர்மையான கொம்பை குறிப்பிடும். ஸோ அந்த இடத்துல கோடுங்கிறது தந்தத்தை குறிப்பிடும். தந்தம்னாலே கூர்மையாக தான் இருக்கும். கூறுங்கோடு, கூறுங்கிறது தான் மிகுதி அப்படிங்கிற பொருள். உரிச்சொல்லே பார்ப்போம். கூர் அப்படிங்கிற சொல்லுக்கு மிகுதி அப்படிங்கிற பொருள் உண்டு. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதிலாக இருப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிகுதிங்கிற பொருளில் பரியது வராது. பரியது அப்படின்னா பெரியது அப்படிங்கிற பொருளில் தான் வரும். கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான் நமக்கு இந்த இடத்துல சரியான பதிலாக இருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. மிகுதிங்கிற பொருள் தரக்கூடியது. கூற்று. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். ஸோ திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிறது சரி. புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். ஸோ அது தப்பாட்டம் இல்லை. ஸோ புலியை போன்று வேடமிட்டு ஆடக்கூடியது புலியாட்டம் சொல்லுவோம். ஸோ அப்போ காரணம் என்பது தவறு. ஸோ கூற்று ஏ சரி, காரணம் ஆறுங்கிறது தவறு. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். ஆப்ஷன் ஏங்கிறது சரியான பதில். தென் திராவிட மொழிகள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஸோ இதுதான் தென் திராவிட மொழின்னு சொல்லுவோம். ஏ ஒன்று மட்டும் அப்படிங்கிறது சரியான பதில். ஒன்று மட்டும். ஸோ பிரஸ்பையோ ஈசோ பேகஸ் என்னும் ஆங்கில கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ இதோட பொருள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா உணவுக்குழலில் வரக்கூடிய நோய், உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல் அப்படிங்கிறது இதுக்கு சரியான
ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலைச்சொற்களோடு பொருத்துக. ஸோ பார்ட்டர் அப்படின்னா பண்டமாற்று, பார்கெனிங் அப்படின்னா பேரம் பேசுதல், பேட் டெப்ட் அப்படின்னா வாரா கடன், ஸோ அக்யூரி அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். ஸோ அப்போ 2 4 1 3 2 4 1 3 ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் சி. பொருத்துக பொருத்துக அனுராகம் அனுராகம். ஸோ தன்னகரமும் ரன்னகரமும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசை. ஸோ அந்த ரெண்டுமே இங்கே இருக்கக்கூடிய சொற்களை தான் பொருத்தி பொருள் தரும். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னாலே எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அனுராகம் என்பது மிக்க ஆசை, அனுராகம்னு ரன்னகரம் வந்தால் ஒத்த காதல், ஏனம்னா மான், ஏனம் அப்படின்னா பாவம்னு பொருள். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான பதில். ஸோ ஒரு சில கொஸ்டின் நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. ஸோ இதுக்கு நம்ம சரியான பதில்ங்கிறது பார்க்கணும். இதுவும் ஆன்சர் கீ வரும்போது தான் நமக்கு தெரியும். அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. பொருள் அறிந்து பொருத்துக, பொருள் அறிந்து பொருத்துக. ஸோ ஓதுதல், மொழிதல், விளம்புதல், உளறுதல். ஸோ ஓதுதல் அப்படின்னா காதில் மெல்ல சொல்லுதல் அப்படின்ட்டு பொருள். ஸோ மொழிதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல். ஸோ ஓதுதல் அப்படின்னா காதில் மெல்ல சொல்லுதல், மொழிதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல், விளம்புதல் என்பது பலர் அறிய சொல்லுதல், விளம்புதல் என்பது பலர் அறிய சொல்லுதல், உளறுதல் என்பது ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஸோ உளறுதல் என்பது ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஸோ அதன் அடிப்படையில் 3 1 2 4. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது சரியான பதிலாக இருக்கலாம். ஓதுதல்னா காதில் மெல்ல சொல்லுதல், மொழிதல் என்பது திருத்தமாக சொல்லுதல், விளம்புதல் அப்படின்னா பலரறிய சொல்லுதல், உளறுதல் என்பது ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது இதுக்கு சரியான பதில். பொருள் அறிந்து பொருத்துக. பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது. ஸோ மாலை சுற்றி பிறந்த பிள்ளை, ஸோ மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிறது பழமொழி. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது. இத்தொடரின் ஒரு பொருட் பன்மொழியை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் ஒரு பொருட் பன்மொழி என்ன அப்படின்னா உயர்ந்தோங்கி, உயர்ந்து ஓங்கி ரெண்டுமே ஒரே பொருள் தரும். உயர்ந்தோங்கிய அப்படிங்கிறது ஒரு பொருட் பன்மொழி. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான பதில். இரு பொருள் குறிக்கக்கூடிய சொற்களை பொருத்துக. ஸோ கருத்து, கருத்து அப்படின்னா கோபித்து சினந்து அப்படின்ட்டு பொருள். ஸோ அப்போ 2. ஸோ கிராய், கிராய் அப்படின்னா கருஞ்சேற்று நிலம் புற்கரடு. ஸோ ஆப்ஷன் 2 4. கோரல், ஸோ லாஸ்ட் டைம் எக்ஸாம்லேயே நமக்கு கேட்டிருந்தாங்க. கோரல்னா கொள்ளல், கோள் இழைத்தல் அப்படின்ட்டு பொருள். உரையல் அப்படின்னா பிணக்கு மாறுபாடு. 2 4 1 3. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் டிங்கிறது சரியான பதில். கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். ஸோ இது சரியானது தான். கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடலின் மூலமாக தான் திரைப்படத்துக்கு அறிமுகமாக இருக்காரு. இவர் கவியரசு. இயேசுகாவியம் எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமியா அப்படின்னா இல்லை, சேரமான் காதலி. இவர் கவியரசு எனும் சிறப்பு பட்டம் பெற்றவர். அப்போ 1 சரி 3 சரி. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான பதில். ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. ஸோ தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு அப்படிங்கிறது வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள். ஸோ அப்போ இந்த குரூப் 2 எக்ஸாம்லேயே நம்ம தமிழுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் பேஸ்டு தான் கம்ப்ளீட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இலக்கணங்கள் சில இடங்களில் நம்ம அடிப்படையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பெயரெச்சம் கேட்டிருந்தது. ஸோ இலக்கணம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்கக்கூடிய மனப்பாடம் பண்ணக்கூடிய தலைப்புகள்லாம் புத்தகத்தை தாண்டி நம்ம நிறைய விஷயத்தை படிக்கணும் அப்படிங்கிறத திரும்பியும் குரூப் 4 எக்ஸாமுக்கு அடுத்து குரூப் 2 எக்ஸாம்லையும் ஒரு முறை நமக்கு வந்து தெளிவாக உறக்க சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. ஸோ அதை தான் இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம கற்றுக்கிறணும். ஸோ இதுவரை படித்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றிட்டு புரிஞ்சு படிக்கக்கூடியதுக்குள்ளே நம்ம உள்வந்துடணும். ஸோ அப்போ அந்த பழமொழிகள்லாம் கேட்குறாங்க. பழமொழிகளுடைய பொருள் நம்ம ஏதாவது மனப்பாடம் பண்ணால் மட்டும் ஆன்சர் பண்ணிட முடியுமானா நிறைய பழமொழிகளை தேடி அதனுடைய பொருள் என்னவா இருக்கும். ஸோ அதில் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனை நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நிறைய பழமொழிகளினுடைய பொருள்களை நம்ம தேடி படிக்கணும். பழமொழிகளுடைய பொருள், உவமை தொடர், மரபு தொடர். ஸோ எந்த சொல் பார்த்தோம்னாலும் அந்த சொல்லுக்கு என்னெல்லாம் பொருள் இருக்கலாம். ஸோ பேசிக்காக ரெஃபரன்ஸ் இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி, ஸோ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், கலைச்சொல் அகரமுதலி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்கையும் நம்ம கண்டிப்பாக ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இதில் ஒரு 2லேருந்து 3 வினாக்களுக்கு மட்டும் ஸோ நமக்கு டிஎன்பிசி ஆன்சர் கீ வரும்போது ரொம்ப சரியான பதில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, தேங்க்யூ.